கடக ராசி கடக லக்ன அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜெம்ஸ்டோன் ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். நவரத்னத்தில் எந்த ரத்னம் நிறைய நற்பலன்களை கொடுக்கும். கடகத்துக்கு பாருங்க, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்னால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய காம்ப்ளிகேஷன், நம்ம அவங்களுக்கு சந்திர தசை நடக்குது, சந்திரன் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்களேன். எந்த லக்னமாக இருந்தாலும் நம்ம அப்போ எந்த ஒரு நவரத்னத்தை போடலாம் அப்படின்னா, அதாவது எந்த ஜெம்ஸ்டோனை போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது இந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சில வழிபாடு, சில ஸ்லோகம், சில மந்திரங்கள் ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கல்லுனோட எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு நிறைய நல்லது செய்யும். கடக ராசி கடக லக்ன அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜெம்ஸ்டோன் ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். நவரத்னத்தில் எந்த ரத்னம் நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே கடகத்துக்கு பாருங்கள், சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்னால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன் ஜென்ரல் முத்து நாங்கள் போடுறதுனால இப்போ முத்து பாருங்கள் நிறைய ரேட்டில் இருக்குது. பொதுவாகவே எல்லா நவரத்தினங்களும் எல்லா ரத்தினங்களும் பார்த்திங்கன்னா பலவிதமான ரேட்டில் இருக்குங்க. இப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சிலோண்டுன்மா, மலேசியாந்துன்மா, சிங்கப்பூர்துன்மா, தாய்வாந்து அப்படின்பா, இப்படி நிறைய ரேட்ஸ் இருக்கதா இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்லைன்லேயே போட்டோம்னா பலவிதமான ஸ்டோன்ஸ் வரும். ஆனால் நம்ம ஒரே விஷயம், அதாவது ஒரு எல்லோ சஃபேரே கூட பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேர்லை பற்றி பேசுகிறோம், பேர்லே சொல்லலாம். ஒரு பேர்லே பார்த்திங்கன்னா 5000 ரூபாயிலையும் இருக்குது, 50000 ரூபாயிலையும் இருக்குது, 5 லட்சம் ரூபாயிலையும் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்? நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம 5000 ரூபா போடுறது, 50000 ரூபா போடுறது, 5 லட்சம் ரூபா போடுறது எல்லாத்துக்குமே சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குமா, சேம் பவர்ஸ் தான் இருக்குமா அப்படின்னா அதில் இல்லைங்க. பவர் எதில் அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அதில் தான் பவர். நீங்கள் சாதாரணமாக ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் பேர்லே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் அந்தமான் போகும்போது நான்லாம் பார்த்திங்கன்னா முத்துமணி மாலைலாம் வாங்கினேன். அப்போனா விலை கம்மியாக இருக்கிறதுனால தானே வாங்கினேன். விலை நிறைய இருக்குன்னா என்னால் 50000 ரூபாய் 60000 ரூபாய் கொடுத்து ஒரு மணின்னா நான் ஒரு மாலை வாங்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, முத்துமணி மாலை வாங்கினேன், முத்துமணியில் கம்மல் வாங்கினேன், ரிங் வாங்கினேன், வளையல் வாங்கினேன், எவ்வளவோ வாங்கினேன். ஏன்னா ரேட் கம்மி, அதனால் வாங்கினேன். ஆக்சுவலி என்னென்னா அந்த பேர்ல்ஸ் தான், பட் குவாலிட்டி இஸ் தேர், குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அதை நான் என்னால் எனர்ஜைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மி குவாலிட்டி, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி. இப்போ அந்த முத்துமணி மாலையே பார்த்திங்கன்னா 5000 என்னமோ கொடுத்து வாங்கினேன். பெரிய மாலை 5000 கொடுத்து வாங்கினேன். இது தனியாக வாங்கினேன் ஒரு 2000 3000. அதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணி பவர் என்ஹான்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு சிங்கிள் பேர்ல் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னா அதை வாங்கி நம்ம எனர்ஜைஸ் பண்ணோம். எப்படி எனர்ஜைஸ் பண்ணோம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ பாருங்கள், சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற முத்து அப்படின்றதால ஒன்று சந்திரனையே வழிபாடு பண்ணி அந்த முத்தை எனர்ஜைஸ் பண்ணணும், இல்லைன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணி அந்த முத்தை எனர்ஜைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யாரும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பெருந்தெய்வம் இல்லைங்களா, பெருந்தெய்வத்தை வழிபாடு பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி நம்ம சட்டுன்னு பவர்ஸை கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. சிவனடியார்கள் அதை தான் விரும்புவாங்க. பட் பியாண்ட் தட் சாமானிய மனுஷர்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திரனோட காயத்ரி, சந்திரனோட ஷாபர் மந்திரம், சந்திரனோட 8 அக்ஷர மந்திரம், 9 அக்ஷர மந்திரம், இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்க தான் செய்து. பீஜ மந்திரம், இப்படி ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி மந்திரங்களை வச்சு நம்ம எனர்ஜைஸ் பண்ணி போட்டுக்கணும். போடுறதுனால என்னங்க ஆகும் அப்படின்னா, சந்திரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா மனோகாரகன், மாத்ருகாரகன். இப்போ மாத்ருக்காரங்கன்னு எங்கள் அம்மா முதலேருந்தே எனக்கு பெருசாக சப்போர்ட் கிடையாதுங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சுத்தமாக ஆவறதில்லை. அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்க தானே செய்யுது. எனக்கு எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசங்க. ஆனால் என்னவோ தெரியல, என் சுய ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் 8ல் போயிட்டுருக்காங்க, 12ல் போயிட்டுருக்காங்க, லக்னத்துலேயே இருக்காங்க, கூட கேத்துவோடு இருக்காங்க. அப்போ அம்மாவே பெரிய பகையாக இருப்பாங்க. பெருசாக எங்களுக்கு ஒத்து வர்றதில்லை. அப்படிப்பட்ட அம்மாவை இந்த பேர்லை போடும்போது ஓரளவுக்கு கொண்டு வர முடியுமா? நார்மல் இதுக்கு கொண்டு வர முடியுமா? ஒரு பேசிக்கான அஃபெக்ஷன் அம்மா என்கிட்ட காமிப்பாங்களா அப்படின்னா பாசிபிலிட்டி உண்டுங்க. சரிங்களா? சரி, அதை விடுங்க. அம்மா பாசம் அதெல்லாம் எங்களுக்கு வேணவே வேணாம். எங்களுக்கு மைண்ட் பாருங்கள், சைக்கிக்கலி எங்களுக்கு நிறைய டிஸார்டர்ஸ் இருக்குது. எனக்கு சைக்கலாஜிக்கலி நிறைய அஃபெக்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட மனசு பெருசாக ஃபேவராக இல்லை. இது நான் கடகம் மட்டும் இல்லை, நான் வேறு எந்த லக்னமாக இருந்தால் 12 லக்னத்தில் எந்த லக்னமானா இருக்கேன்,
எனக்கு மனசு பெருசாக ஃபேவராக இல்லை. மனசு எப்பயுமே வந்து பாருங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்குது, எதையோ ஒன்றத்தை பறி கொடுத்த மாதிரியே இருக்குது. ஒரு டாக்டர் கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது லோக்கலில் டாக்டர் இது ஏதோ மனநிலை பாதிப்பு, டிப்ரெஷன்றாங்க. நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்டே போகிறேன். சைக்காட்ரிஸ்ட் வந்து இதை பேனிக் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோபிகோ ஆங்ஸைட்டி டிசார்டர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இல்யூஷனரி டிசார்டர்ஸ், ஹாலுசினேஷன் டிசார்டர்ஸ். இப்படிலாம் என்னங்க அப்படின்னா, இருக்கிறத இல்லாத மாதிரி தெரியும், இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும், எதை பார்த்தாலும் ஒரு பயம், எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. இதெல்லாம் தான் அதுக்கு சைக்கலாஜிக்கலி ஒரு பேருங்க இந்த டிசார்டர்ஸ்லாம். சரி, இந்த மாதிரி பலவிதமான டிசார்டர்ஸ். இதுக்கும் மேலே நான் பெரிய புத்திசாலிங்க, நான் ரொம்ப சூப்பர் டூப்பராக படிச்சிருக்கேன். படிச்சுட்டு நான் வந்து பாருங்கள் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாதம் வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன் சம்பளம். இப்போ என்னால் அங்கே வேலை செய்ய முடியல, நான் திரும்பி வந்துட்டேன். இங்கே எனக்கு மனசு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து எனக்கு ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வருமா? வரும். இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நானே பார்த்துருக்கேன். சரி, அதுக்கு காரகன் யார்? ஒன்று சந்திரன் சரி இருக்க மாட்டான் ஜாதகத்தில், சந்திர தசை நடந்துட்டு இருக்கும். இல்லை கேத்து சரி இருக்க மாட்டான், கேத்து தசை நடந்துட்டு இருக்கும். அதை அனலைஸ் பண்ணணும். எதனால இவங்களுக்கு மனநிலை பாதிப்பு, அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான பல விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகக்கூடாதா? கண்டிப்பாக போகணும். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணும். நான் ஒரே விஷயங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 பக்கத்துலேருந்தும் அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒரே ஆங்கிளில் ஐயோ பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் உட்காந்துரும் கூடாது. ஐயோ பிரச்சனை என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம வந்து நம்ம தோல்வியை ஒத்துக்கவும் கூடாது, இல்லைங்களா? நம்ம சுய ஜாதகம்லாம் ரெண்டாவதுங்க, விட்டுருங்க. எனக்கு சுய ஜாதகத்தில் பெருசாக சந்திரன் நல்லாவே இல்லை. என்னால் ஓவர் கம் பண்ண முடியும். எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? ஒன்று சைக்கலாஜிக்கலி ஓவர் கம் பண்ணுறேன், இன்னொன்று இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஓவர் கம் பண்ணுறேன், இன்னொன்று இறைவனை வழிபாடு பண்ணுறேன், கடவுளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்க. க்ஷண நேரங்க நம்மளோட தலையெழுத்து மாறுறதுக்கு. இறை வழிபாடு என்றைக்குமே தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. நம்மளோட முயற்சி என்றைக்குமே தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது, மாறினதாக சரித்திரமே இல்லை. சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நம்ம அவங்களுக்கு சந்திர தசை நடக்குது, சந்திரன் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்களேன். எந்த லக்னமாக இருந்தாலும் நம்ம அப்போ எந்த ஒரு நவரத்னத்தை போடலாம் அப்படின்னா, அதாவது எந்த ஜெம்ஸ்டோனை போடலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா முத்து தாங்க. முத்தை டைரெக்டாக போடலாமா? இல்லை. முத்து நான் வாங்குகிறேன், முத்தை வந்து பசிஃபை பண்ணுறேன், சுத்தி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட்டோட தான் எல்லா ஸ்டோன்ஸும் இப்போ கொடுக்குறாங்க எல்லா கடையிலையும். அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் சுற்றி பண்ணுறோம், பாலில் சுற்றி பண்ணுறோம், கங்கா ஜல்லில் சுற்றி பண்ணுறோம். அதுக்கும் மேலே ஒன்று பரமேஸ்வரன் முன்னாடி காலடியில் வச்சு வழிபாடு பண்ணுறோம், இல்லை சந்திரனையே மனோகாரகனை வச்சு வழிபாடு பண்ணுறோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் அந்த முத்தை வந்து எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கையில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சந்திர உரையில் கையில் போட்டுரும். இதனால் என்ன நடக்கும்? நிறைய நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே போட்டுட்டு இருந்தால் என்ன வந்து டாக்டர் வந்து ஜீனியஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா? இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருந்தீங்க, நடுவில் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை, தசை சரியில்லை, அந்த தசநாதன் பெருசாக ஃபேவராக இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். எனக்கு கோச்சார ரீதியாக வந்து பாருங்கள் அஷ்டமத்து சனி இருக்குது, அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தசை நல்லா இருந்தால் சரி. தசையும் சரியில்லை, அதாவது தசை சந்திரன் சுய ஜாதகத்தில் சரியில்லை, சனியும் சுய ஜாதகத்தில் சரியில்லை, அஷ்டமத்து சனி. அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அதை பசிஃபை பண்ண முடியுமா? தாராளமாக பசிஃபை பண்ண முடியுங்க. அதாவது கிரகங்களை பசிஃபை பண்ணுறது 2 விதத்தில். ஒன்று ஸ்பிரிச்சுவலி வழிபாடு மூலியமாக, இன்னொன்று சைக்கோலாஜிக்கலி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோலாஜிக்கலி எந்த கிரகத்தை என்ன பண்ணால் அவன் அமைதியாவான் அப்படின்ற ஒரு பல டாக்டிக்ஸ், பல சூக்ஷமங்கள் இருக்கதாங்க செய்யுது. இதெல்லாம் நாங்கள் தானே புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறோம்? இல்லை, பல 1000 வருடமாக இருந்த ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி தூசை தட்டி உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில வழிபாடு, சில ஸ்லோகம், சில மந்திரங்கள் ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கல்லுனோட எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு நிறைய நல்லது செய்யும். அதுக்கும் மேலே நம்ம சொல்கிற மந்திரங்கள் நல்லது செய்யும். அதுக்கும் மேலே நம்ம கும்பிடுற கடவுள் நல்லது செய்வார். ஓகேங்களா? ஸோ கடகம் நம்ம இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா முத்து போடலாம், ஆள்காட்டி விரலில் போடலாம். வேறு என்ன போடலாம் அப்படின்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஒன்று இருக்குது, டர்காய்ஸ் அப்படின்னு, அது போடலாம். பிங்க் சஃபையர்னு சொல்லுவாங்க, பிங்க் சஃபையரும் போடலாம். ஆக கடகராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரி, கடகராசி எனக்கு லக்னம் தெரிஞ்சால் லக்னத்துக்கு தான், எனக்கு லக்னமே தெரியாதுங்க, ராசி கடகோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஓகே, யூ கேன். ஓகேங்களா? அப்போ கடக லக்ன அன்பர்கள் என்னென்ன கல்லை போடலாம், எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.